குடந்தையிலிருந்து புறப்பட்ட வந்தியத்தேவன் முதலில் அரசியல் ஆற்றங்கரையை நோக்கி சென்றார். போகும் வழியெங்கும் செழித்து குலுங்கிய பயிர்களையும் இயற்கை அழகையும் ரசித்து கொண்டே சென்றார். ஆனால் அத்தனை அழகுக்கு மத்தியிலும் அவரது உள்மனதில் ஒரு பெண்ணின் முகம் மட்டும் தெரிந்து கொண்டே இருந்தது. ஆகா, அந்த பெண் தன் செவ்விதழ்களை திறந்து தன்னுடன் சில வார்த்தைகள் பேசியிருக்க கூடாதா? பேசியிருந்தால் அவளுக்கு என்ன நஷ்டமாயிருக்கும்? இந்த பெண் யாராக இருக்கும்? யாராக இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை என்பது வேண்டாமா? என்னை பார்த்தால் அவ்வளவு அலட்சியம் செய்வதற்குரியவனாகவா தோன்றுகிறது? அந்த ஜோதிட கிழவன் கூட அந்த பெண் யார் என்பதை சொல்லாமலேயே சாமர்த்தியமாக தப்பித்து விட்டாரே. உலக அனுபவத்துடன் பேசியவர் உண்மையில் கெட்டிக்காரர் தான். அது எப்படியும் நமக்கு அஷ்ட கிரகங்களும் உச்சத்திற்கு வந்திருப்பதாக நல்ல வார்த்தை சொன்னாரே, அவர் நன்றாக இருக்கட்டும் என்று எண்ணி சிந்தித்து கொண்டே வந்தியத்தேவன் குதிரையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் காதில் பெண்கள் சிரிக்கும் சத்தமும் கைவளைகள் சத்தமும் கேட்டது. அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் மறைத்து கொண்டிருந்தன. எங்கிருந்த பெண்களின் குரல்கள் கேட்கிறது என்று கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் ஆற்றங்கரை ஓரத்தில் உற்று பார்த்து கொண்டே சென்றார். திடீரென்று ஐயோ முதலை, பயமா இருக்கிறதே என்று அபயக்குரல்களை கேட்டார். குரல் வந்த திசையை நோக்கி குதிரையை தட்டி விட்டு சென்றார். அந்த பெண்கள் இருந்த இடம் இரு மரங்களின் இடைவெளி வழியாக அவருக்கு தெரிந்தது. அவர்களில் பலருடைய முகங்களில் பீதி குடிகொண்டிருந்தது. அதிசயம், அதிசயம்! அவர்களின் இடையே இருந்த இருவர் ஜோதிடர் வீட்டுக்கு வந்து சென்றவர்கள்தான். இதையெல்லாம் நொடி நேரத்தில் பார்த்து தெரிந்து கொண்டார். அதை மட்டுமா பார்த்தார்? ஒரு அடர்ந்த நிழல் தரும் பெரிய மரத்தின் அடியில் பாதி தரையிலும் பாதி தண்ணீரிலுமாக ஒரு பயங்கரமான முதலை வாயை பிளந்து கொண்டிருந்தது. முதலை எவ்வளவு ஆபத்தானது என்று சமீபத்தில் தான் அவர் தெரிந்து கொண்டிருந்தார். முதலை இன்னும் ஒரு பாய்ச்சல் பாய வேண்டியதுதான். அந்த பெண்களின் கதி அதோ கதியாகிவிடும். அந்த பெண்களோ பின்னால் அடர்த்தியாயிருந்த மரங்களிலால் தப்பி ஓடுவதற்கு முடியாத நிலையில் இருந்தார்கள். வந்தியத்தேவனுடைய உள்ளம் எவ்வளவு குழம்பி இருந்தாலும் அவர் உறுதி அணுவளவும் குறையவில்லை. தான் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவர் ஒரு கணத்துக்கு மேல் சிந்திக்கவில்லை. கையில் இருந்த வேலை குறிபார்த்து ஒரே வீச்சாக வீசி எறிந்தார். வேல் முதலையின் கெட்டியான முதுகில் பாய்ந்து சிறிது உள்ளேயும் சென்று செங்குத்தாக நின்றது. உடனே அவர் தன் வாளை உருவி கொண்டு முதலையின் ஒரேடியாக தீர்த்து விடுவது என்ற உறுதியுடன் பாய்ந்து ஓடி வந்தார். அந்த சமயத்தில் அப்பெண்கள் கலகலவென சிரிக்கும் சத்தம் கேட்டது. இத்தகைய அபாயகரமான வேளையில் எதற்காக இவர்கள் சிரிக்கிறார்கள் யோசித்து பாய்ந்து ஓடி வந்தவர் ஒரு கணம் திகைத்து நின்றார். அப்பெண்களின் முகங்களை பார்த்தார். பயமோ பீதியோ முகங்களில் அவர் காணவில்லை. அதற்கு மாறாக பரிகாச சிரிப்பின் அறிகுறிகளையே கண்டார். சற்று முன் ஐயோ ஐயோ என்று கத்தியவர்கள் இவர்கள்தானா என்று நம்ப முடியவில்லை. ஜோதிடர் வீட்டில் தான் பார்த்த பெண் ஒருத்தி கம்பீரமாக இனிமையான குரலில், பெண்களை சும்மா இருங்கள், எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று அதட்டும் குரலில் கூறியது கனவில் கேட்பது போல் அவர் காதில் விழுந்தது. முதலையை நோக்கி தன் வாளை வீச தயாரான வந்தியத்தேவனின் முன்னே வந்து நின்ற அந்த பெண், ஐயா, தங்களுக்கு மிக்க வந்தனம், தாங்கள் வீணாக சிரமப்பட வேண்டாம் என்றாள். அந்த பெண் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். குந்தவை வானதியும் மற்ற பெண்களை ஆற்றங்கரையிலேயே விட்டுவிட்டு குடந்தை ஜோதிடரை பார்க்க சென்றார்கள் அல்லவா? அப்போது ஆற்றங்கரையில் இருந்த பெண்கள் என்ன பேசிக் கொண்டார்கள், அவர்கள் செய்த செயல் என்ன என்று தெரிந்து கொள்வோம். அடியே தாரகை, இந்த வானதிக்கு வந்த யோகத்தை பாரடி. அவள் மேல் நம் குந்தவை தேவிக்கு என்ன இவ்வளவு ஆசை என்றால் ஒருத்தி. அவள்தான் சித்தப்பிரமை பிடித்தவள் போல் இருக்கிறாளே, அதனாலதான் ஜோதிடரிடம் குறிக்கேட்க அவளை அழைத்து போய் கொண்டிருப்பார் என்றால் இன்னொரு பெண். சித்தப்பிரமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவள் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவது கூட எனக்கு நிஜம் என்று தோன்றவில்லை. அவள் ஏதோ பாசாங்கு செய்கிறாள். இளவரசரை மயக்குவதற்காகத்தான் அவ்வாறு செய்கிறாள் என்று எனக்கு தோன்றுகிறது என்று கூறினாள் ஒரு பெண். ஆமாம், சரிதான். அன்றைக்கு தீபத்தட்டை கீழே போட்டாலே அது கூட தன்னை இளவரசர் கவனிக்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியம்தான். 2 கைகளாலும் ஏந்தி கொண்டிருந்த தட்டு எப்படி தவறி விழும்? நம் இளவரசர் என்ன புலியா கரடியா அவரை பார்த்து இவள் பயப்படுவதற்கு? இந்த சமயத்தில் உடனே மயக்கம் போட்டு விழுவதாக பாசாங்கு செய்தாலே அதற்கு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வேண்டும் என்றால் இன்னொரு பெண். அவள் செய்த ஜாலத்தை காட்டிலும் அவள் செய்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனார்களே, அதுதான் பெரிய வேடிக்கை என்றாள் மற்றொருத்தி. உண்மைதான். யுத்தத்திற்கு புறப்பட்ட பிறகு நம்முடைய இளவரசர் திரும்பி வந்து அந்த வானதியை பார்த்து விட்டு போனாரே, இதைவிட என்னடி வேண்டும்? அவளுடைய மாயாஜாலம் எவ்வளவு தூரம் பழித்து விட்டது பார்த்தாயா என்றால் ஒருத்தி. அதெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசர் அவ்வளவு மேன்மையானவர், குணமுள்ளவர். ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளை பார்த்து விசாரிக்காமல் போவாரடி நமது இளவரசர். அதிலிருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம் என்றால் தாரகை. நம் இளவரசர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவள் மாயப்படி போட்டு பார்ப்பாள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு பெண். நாம் அப்படியே பேசிக்கொண்டிருந்தால் எப்படி? குந்தவை தேவி நம்மிடம் சொன்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும், வாருங்கள் என்றால் மந்தாகினி. பிறகு இருவர் படகில் ஏறி அடியில் ஒரு பெட்டியை திறந்தார்கள். அதிலிருந்து ஒரு இறந்த முதலையை எடுத்தார்கள். போன முதலையின் உடலை பதப்படுத்தி உள்ளே பஞ்சும் நாரும் திணித்து வைத்திருந்த பொம்மை முதலையது. பிறகு சிறிது தூரம் படகை செலுத்தி அங்கு பெரிதாக வளர்ந்திருந்த ஒரு மரத்தின் அருகில் சென்று அந்த முதலையை வெளியே எடுத்து போட்டார்கள். அந்த முதலையை மரவேர்களில் பாதியும் நதி வெள்ளத்தில் பாதியுமாக கிடந்தது. பார்ப்பதற்கு நிஜ முதலையை போலவே பயங்கரமாக தோற்றமளித்தது. அந்த முதலையை நீரில் போய்விடாமல் இருக்க ஒரு சிறிய மணிக்கயிற்றை அதன் காலில் ஒன்றில் கட்டி வேரோடு சேர்த்து பிணைத்தார்கள். கயிறு வெளியில் தெரியாதபடி நீருக்குள்ளேயே அமுங்கி இருக்கும்படி
கட்டினார்கள். ஏண்டி மந்தாகினி, எதற்காக இந்த பொம்மை முதலை இப்படி மரத்தடியில் கட்டி வைக்க சொல்லியிருக்கிறார் குந்தவை தேவி என்று தாரகை கேட்டாள். உனக்கு தெரியாதா? வானதியின் பயத்தை போக்கி தைரியசாலி ஆக்குவதற்காகத்தான் என்றாள் மந்தாகினி. எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் வானதியை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட வேண்டும் என்றே குந்தவை தேவி முடிவு செய்துள்ளார் போலிருக்கு என்றாள் ஒரு பெண். அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் நான் அந்த வானதிக்கு விஷம் கொடுத்து கொன்று விடுவேன் என்றால் இன்னொரு பெண். நாம் எரிச்சல் அடைவதற்கு இதில் ஒன்றுமில்லை. பிற தேசத்து மன்னர்கள் பலர் அந்த இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்து கிடக்கின்றனர். நமது இளவரசர் அவளை ஏன் பார்க்கப் போகிறார் என்றாள் மந்தாகினி. அரசர்கள் வேண்டுமானால் காத்து கிடக்கலாம். நம் இளவரசரின் விருப்பம் முக்கியம் அல்லவா? நான் எப்போதாவது திருமணம் செய்து கொண்டால் தமிழகத்து பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாராம் நம் இளவரசர். உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா என்று சொன்னால் ஒரு பெண். அப்படியானால் நல்லதாய் போயிற்று. நாம் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியே ஒரு கைவரிசையை காட்ட வேண்டியதுதான். வானதியால் முடியும் என்றால் நம்மால் முடியாதா என்று தாரகை கூறினாள். இப்படி அங்கிருந்த பெண்கள் தங்களுக்குள் பலவாறு பேசிக்கொண்டிருந்தனர். ராஜராஜ சோழனின் தந்தை, அதாவது பராந்தக சுந்தர சோழ மன்னர் ஏறத்தாழ 10ஆம் நூற்றாண்டில் தென்னாட்டில் இணையில்லாத சக்கரவர்த்தியாக திகழ்ந்து வந்தார். நம் கதை நடக்கும் காலத்துக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சிம்மாசனம் ஏறினார். கடந்த நூற்றாண்டுகளாக சோழர்களின் சாம்ராஜ்யத்தை நாலா திசையிலும் வலுப்பெற்றது. எனினும் சுந்தர சோழர் பட்டத்துக்கு வந்த சமயத்தில் தெற்கேயும் வடக்கேயும் விரோதிகள் வலுப்பெற்று வந்தார்கள். சுந்தர சோழருக்கு முன்னால் பதவி வகித்த கண்டராதித்தர் பக்தியில் திளைத்து சிவஞான கண்டராதித்தர் என்று புகழ் பெற்றார். அதோடு அவர் ராஜ்யத்தை விரிவாக்க அவ்வளவாக கவனம் செலுத்தவில்லை. அவருடைய சகோதரர் அரிஞ்சயர் ஓராண்டு காலம்தான் சிம்மாசனத்தில் இருந்தார். அவர் தொண்டை நாட்டில் உள்ள ஆற்றூரில் துஞ்சிய பின்னர் அவருடைய புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் தஞ்சை சிம்மாசனம் ஏறினார். பேரரசர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய எல்லா சிறந்த அம்சங்களும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் பொருந்தியிருந்தன. போராற்றல் மிக்க சுந்தர சோழர் தம் ஆட்சியில் ஆரம்பத்திலேயே தென் திசைக்கு படையெடுத்து சென்றார். சேவூர் என்னும் இடத்தில் சோழ சைன்யத்துக்கும் பாண்டிய சைன்யத்துக்கும் பெரும் போர் நடைபெற்றது. சமயம் மதுரை மன்னனாயிருந்த வீரபாண்டியனுக்கு துணை செய்வதற்காக சிங்கள நாட்டு அரசர் மகிந்தன் ஒரு பெரிய சேனையை அனுப்பியிருந்தார். சோழர்களின் மாபெரும் வீர சைன்யம் பாண்டியர்களுடைய சேனையையும் சிங்கள நாட்டு படையையும் சேவூரில் முறியடித்தது. வீரபாண்டியன் படையிழந்து முடியிழந்து துணையிழந்து உயிரை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு போர்க்களத்திலிருந்து ஓடி தப்பித்தார். பாலை நிலப்பகுதி ஒன்றில் நடுவில் இருந்த மலைக்குகையில் ஒளிந்து கொண்டு காலங்கழித்தார். சேவூர் போரில் ஈழத்து படை அநேகமாக நிர்மூலமாகிவிட்டது. எஞ்சிய வீரர்கள் சிலர் போர்க்களத்தில் புகழையும் வீரத்தையும் உதிர்த்துவிட்டு உயிரை மட்டும் கைகொண்டு ஈழ நாட்டுக்கு ஓடிச் சென்றார்கள். இதுபோன்று பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடக்கும் போர்களில் சிங்கள மன்னர்கள் தலையிட்டு பாண்டியர்களுக்கு உதவிப்படை அனுப்புவது வழக்கமாக ஒன்றாயிருந்தது. இந்த வழக்கத்தை அடியோடு ஒழிக்க சுந்தர சோழர் விரும்பினார். அதனால் சோழ சைன்யம் ஒன்றை இலங்கைக்கு அனுப்பி சிங்கள அரசர்களுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார். கொடும்பாளூர் சிற்றரசர் குடும்பத்தை சேர்ந்த பராந்தகன் சிறிய வேளான் என்னும் தளபதியின் தலைமையில் ஒரு பெரும் படையை சிங்களத்துக்கு அனுப்பினார். துரதிர்ஷ்டவசமாக சோழர் படையின் சிங்களத்துக்கு ஒரே தடவையில் போய் சேரவில்லை. அதற்கு தேவையான கப்பல் வசதிகளும் இல்லை. முதல் தடவை சென்ற சேனை முன் யோசனையின்றி துணிந்து முன்னேறத் தொடங்கியது. மகிந்தராஜனுடைய தளபதி சேனா என்பவனின் தலைமையில் சிங்கள படை எதிர்பாராத விதத்தில் தன்னை சோழப்படையினர் பகுதியை சுற்றி வளைத்து கொண்டது. பயங்கரமாக பெரும்போர் நடந்தது. அதில் சோழ சேனாதிபதியான பராந்தகன் சிறிய வேளான் தன் வீர புகழை நிலைநிறுத்திவிட்டு இன்னுயிரை துறந்தார். ஈழத்துப்பட்ட பராந்தகன் சிறிய வேளான் என்று சரித்திர கல்வெட்டுகளில் பெயர் பெற்றார். இந்த செய்தியானது பாலைவனத்தில் மலைகுகையில் ஒளிந்து கொண்டிருந்த வீரபாண்டியனுக்கு எட்டியது. அம்மன்னன் துணிவு மீண்டும் கொண்டு வெளிவந்தார். மறுபடியும் பெருஞ்சேனை திரட்டி போரிட்டார். இம்முறை பாண்டிய சேனை அதோகதியாகி அடைந்ததுடன் வீரபாண்டியனும் உயிர் துறக்க நேரிட்டது. அந்த போரில் சுந்தர சோழரின் மூத்த குமாரர் ஆதித்த கரிகாலர் முன்னிலையில் நின்று பராக்கிரம செயல்களை புரிந்தார். வீரபாண்டிய தலை கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டத்தையும் அடைந்தார். எனினும் சிங்கள மன்னன் மகிந்தனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு மட்டுமல்ல, சோழ நாட்டு தளபதிகள், சாமந்தர்கள், சேனா வீரர்கள் எல்லோருடைய மனதிலும் குடிகொண்டிருந்தது. படையெடுத்து செல்ல ஒரு பெரிய சைன்யமும் ஆயத்தமாயிற்று. அதற்கு தலைமை வகித்து செல்வது யார் என்னும் கேள்வி எழுந்தது. சுந்தர சோழரின் மூத்த புதல்வர் பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் அச்சமயம் வடதிசைக்கு சென்றிருந்தார். திருமுனைப்பாடி நாட்டிலும் தொண்டை மண்டலத்திலும் சில நாளாக ஆதிக்கம் செலுத்தி வந்த இரட்டை மண்டல படைகளை முறியடித்து விரட்டிவிட்டு புராதனமான காஞ்சி நகரை தமது வாசஸ்தலமாக ஆக்கி கொண்டார். மேலும் வடதிசையில் படையெடுத்து செல்வதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார். இந்நிலையில் ஈழமண்டல படைக்கு தலைமை வகித்து செல்வது யார் என்பதிலேதான் போட்டி உண்டானது. இந்த போட்டியை அடியோடி நீக்கி அனைவரையும் சமாதானப்படுத்தும்படியாக சுந்தர சோழர் மன்னரின் இளம் புதல்வர் அருள்மொழிவர்மர் முன்வந்தார். அப்பா, பழையாறை அரண்மனையில் அத்தைகளுக்கும் பாட்டிகளுக்கும் இடையில் இத்தனை நாள் நான் செல்ல பிள்ளையாக வளர்ந்தது போதும். தென் திசை சைன்யத்துக்கு மாதண்ட நாயகனாக என்னை நியமனம் செய்யுங்கள். ஈழப்போருக்கு தலைமை வகித்து நடத்த நானே இலங்கை சென்று வருகிறேன் என்றார் அருள்மொழிவர்மர். அருள்மொழிவர்மருக்கு அப்போது வயது 19 தான். பழையாறை அரண்மனைகளில் வாழ்ந்த ராணிகளுக்கெல்லாம் செல்ல குழந்தை. சோழ நாட்டுக்கே அவர் செல்ல பிள்ளை. சுந்தர சோழ மன்னர் அழகிய தோற்றம் வாய்ந்தவர். அவர்களுக்கு பெற்றோர் வைத்த பெயர் பராந்தகர் தான்.
அவருடைய தோற்றத்தின் அழகை கண்டு நாட்டு மக்கள் அவரை சுந்தர சோழர் என்று அழைத்து வந்தார்கள். அதுவே அனைவரும் வழங்கும் பெயராயிற்று. அத்தகையவருக்கு பிறந்த குழந்தை எல்லோருமே அழகில் மிக்கவர்கள்தான். ஆனால் கடைசியில் பிறந்த அருள்மொழிவர்மர் அழகில் அனைவரையும் மிஞ்சிவிட்டார். அவருடைய முகத்தில் பொழிந்த அழகு மனித குலத்துக்கு உரியதாக மட்டுமில்லை, தெய்வீகத்தன்மையும் பொருந்தியதாக இருந்தது. அவர் குழந்தையாக இருந்தபோது ராணிமார்கள் அவரை முத்தமிட்டு முத்தமிட்டு கன்னம் சிவக்க செய்து விடுவார்கள். எல்லாரிலும் அதிகமாக அவரிடம் பாசமுடன் இருந்தவள் அக்காவாகிய குந்தவைதான். அருள்மொழிக்கு 2 வயதுதான் மூத்தவள் போதிலும் தம்பியை வளர்க்கும் பொறுப்பு தன் தலைமேலேயே சுமந்திருப்பதாக குந்தவை எண்ணியிருந்தாள். குந்தவையிடம் அருள்மொழியும் அதற்கிணையான பாசம் வைத்திருந்தார். அக்கா இட்ட கோட்டை தம்பி தாண்டுவதே கிடையாது. குந்தவை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், அந்த கடவுளே வந்து சொன்னாலும் அருள்மொழிவர்மர் பொருட்படுத்த மாட்டார். தமக்கையின் வாக்கே தம்பிக்கு தெய்வ வாக்காயிருந்தது. அருள்மொழிவர்மர் தூங்கும்போது கூட அவருடைய அழகிய முகத்தை குந்தவை உற்று பார்த்து கொண்டிருப்பாள். இந்த பிள்ளையிடம் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறது, அதை வெளிப்படுத்தி பிரகாசிக்க செய்ய வேண்டியது என் பொறுப்பு என்று எண்ணமிடுவாள். தம்பி தூங்கும் போதே அவனுடைய உள்ளங்கைகளை அடிக்கடி எடுத்து பார்ப்பாள். அந்த கைகளில் உள்ள ரேகைகள் சங்கு சக்கர வடிவமாக அவளுக்கு தோன்றும். ஆகா, உலகத்தை ஒரு குடை நிழலில் ஆள பிறந்தவன் அல்லவா இவன் என்று சிந்தனை செய்வாள். ஆனால் சோழ சிம்மாசனத்தில் இவன் ஏறுவான் என்று எண்ணுவதற்கே இடமில்லை. இவனுக்கு மூத்தவர்கள், பட்டத்துக்கு உரியவர்கள் 2 பேர் இருந்தார்கள். பின் இவனுக்கு எங்கிருந்து ராஜ்யம் வரப்போகிறான்? எந்த சிம்மாசனத்தில் இவன் ஏறப்போகிறான்? ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு சென்று சிம்மாசனம் ஏறி ராஜ்யம் ஆண்டவர்களை பற்றி கதைகளில் நாம் கேட்டதில்லையா? கங்கை நதி பாயும் வங்க நாட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட இளவரசன் படகில் ஏறி இலங்கைக்கு சென்று அரசு புரியவில்லையா? 1000 வருஷமாக இந்த சிங்கள ராஜா வம்சம் நிலைத்து நிற்கவில்லையா? இவ்விதமாக குந்தவை பிராட்டி சிந்தித்து கொண்டிருந்தாள். கடைசியாக இலங்கைக்கு அனுப்பும் சைனியத்துக்கு யார் தளபதியாக போவது என்பது பற்றி விவாதம் எழுந்தபோது அதற்குரியவன் அருள்மொழிதான் என்ற முடிவுக்கு வந்தாள். தம்பி, உன்னை ஒரு கணம் கூட என்னால் பிரிந்திருக்க முடியாது. ஆனாலும் இலங்கை படையின் தலைவனாக நீதான் போக வேண்டும் என்றாள். இளவரசர் குதூகலத்துடன் இதற்கு சம்மதித்தார். அரண்மனை வாழ்விலிருந்தும் அந்த புற மாதரசிகளின் அரவணைப்பிலிருந்தும் எப்போது தப்புவோம் என்று அருள்மொழிவர்மர் உள்ளம் துடித்து கொண்டிருந்தது. அருமை தமக்கையே இப்போது போகச் சொல்லிவிட்டார். இனி என்ன தடை? குந்தவை தேவி மனம் வைத்துவிட்டால் சோழ சாம்ராஜ்யத்தில் நடக்காத காரியம் ஒன்றுமே கிடையாது. அருள்மொழிவர்மர் தென் திசை சோழ சைன்யத்தின் மாதண்ட நாயகர் ஆனார். இலங்கைக்கு போனார். அங்கே படைத்தலைமை வகித்து சில காலம் போர் நடத்தினார். ஆனால் போர் எளிதில் முடியதா இல்லை. அவர் போர் நடத்திய முறைக்கும் மற்றவர்கள் போர் நடத்திய முறைக்கும் வித்தியாசம் இருந்தது. தாய் நாட்டிலிருந்து அவர் வேண்டியபடியெல்லாம் கேட்டது எதுவும் சரியாக வந்து சேரவில்லை. இடையில் ஒரு முறை தாய் நாட்டுக்கு வந்திருந்தார். தந்தையிடம் சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு மறுபடியும் ஈழத்துக்கு செல்ல தயாரானார். அருமை தம்பியை போருக்கு அனுப்புவதற்கு குந்தவை பழையாறை மாளிகையில் மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தாள். அருள்மொழித்தேவர் புறப்பட்ட போது அரண்மனை முற்றத்தில் வெற்றி முரசுகள் முழங்கி, சங்கங்கள் ஆர்ப்பரித்து, சிறுபறைகள் ஒலித்து, வாழ்த்து கோஷங்கள் கூறினர். சோழகுலத்து தாய்மார்கள் அனைவரும் அரண்மனையில் செல்ல குழந்தைக்கு ஆசி கூறி நெற்றியில் மந்திரித்த திருநீரை இட்டு திருஷ்டி கழித்து வழி அனுப்பினார்கள். அரண்மனை வாசலில் முகப்பில் குந்தவை தேவியின் தோழிகள் தங்கத்தட்டில் தீபமேற்றி நின்றார்கள். அவர்களில் கொடும்பாளூர் சிறிய வேளாணின் புதல்வி வானதியும் இருந்தாள். இளவரசர் சற்று அருகில் வருவதை பார்த்ததும் கையில் ஏந்திய தட்டுகளை சுற்றி ஆளாத்தி எடுத்தார்கள். அப்போது வானதியின் மேனி முழுவதும் திடீரென்று நடுங்கிற்று. கையில் இருந்த தட்டு தவறி கீழே விழுந்தது. அடடா, இது என்ன அபசகுணம் என்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலும் உண்டாயிற்று. ஆனால் தட்டு கீழே விழுந்த பிறகு திரி மட்டும் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அனைவரும் நிம்மதியடைந்தார்கள். இது மிக நல்ல சகுனம் என்றே முதியவர்கள் கூறினார்கள். எந்தவித காரணமுமின்றி பீதியும் கலக்கமும் அடைந்து தட்டை நழுவவிட்ட பெண்ணை பார்த்து புன்னகை புரிந்துவிட்டு அருள்மொழிவர்மர் மேலே சென்றார். பயந்து போன வானதி மயக்கமடைந்து விட்டாள். குந்தவையின் கட்டளையின் பேரில் அவளை மற்ற பெண்கள் தூக்கி சென்று ஓர் அறையில் மேடையில் கிடத்தினார்கள். குந்தவை பிராட்டி தம் சகோதரர் புறப்படுவதை பார்ப்பதற்கூட நிற்காமல் உள்ளே சென்று மூர்ச்சை தெளிக்க முயன்றாள். வாசலில் நின்றபடியே வானதி சுரண்டு விழுந்ததை பார்த்துவிட்ட அருள்மொழிவர்மர் தாம் குதிரை ஏறுவதற்கு முன்னால் விழுந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது, மயக்கம் தெளிந்ததா என்று விசாரிக்க ஆள் அனுப்பினார். விசாரிக்க வந்தவனிடம் குந்தவை தேவி, இளவரசரை இங்கே வந்து பார்த்துவிட்டு போக சொல்லு என்று திருப்பி சொல்லி அனுப்பினாள். தமக்கை சொல்லை தட்டாத இளவரசர் மீண்டும் அரண்மனைக்கு வந்தார். அக்கா, இவள் யார், பெயர் என்ன என்று விசாரித்தார் இளவரசர். கொடும்பாளூர் சிறிய வேளாளின் மகள். இவள் பெயர் வானதி. கொஞ்சம் பயந்த சுபாவனுடையவள் என்றாள் குந்தவை. ஆகா, இப்போது இவள் மூர்ச்சையாகி விழுந்ததின் காரணம் தெரிந்தது. இந்த பெண்ணின் தந்தைதானே இலங்கை சென்று மீண்டும் வராமல் போர்க்களத்தில் மாண்டார். அதை நினைத்து கொண்டார் போலிருக்கு என்றார் இளவரசர். இருக்கலாம், ஆனால் இவளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன். இலங்கை சென்று விரைவில் வெற்றி வீரனாக திரும்பி வா. அடிக்கடி எனக்கு செய்தி அனுப்பி கொண்டிரு என்றாள் இளைய பிராட்டி. ஆகட்டும், இங்கே ஏதாவது விசேஷம் நிகழ்ந்தாலும் எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்றார் இளவரசர். அச்சமயத்தின் இளவரசரின் இனிய குரலின் மகிமையானோ என்னவோ வானதிக்கு மூர்ச்சை தெளிந்து நினைவு வந்து தொடங்கியது.
அவள் கண்கள் சிறிது இளவரசரை பார்த்ததும் முகம் மலர்ந்து புன்னகை புரிந்து கன்னம் குளிந்தது. உணர்வும் வந்தது, நாணமும் வந்தது. சற்றென்று எழுந்து உட்கார்ந்து திரும்பி பார்த்தாள். தன்னை குந்தவை தேவி தாங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து வெட்கி தலை குனிந்தாள். இதுபோல் செய்து விட்டேனே என்று கண்ணீர் மல்க கூறி அழுதாள். அதற்கு குந்தவை மறுமொழி கூறுவதற்குள், இளவரசர், அதற்காக நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தவறு என்பது எல்லோருக்கும் நிகழ்வதுதான். உனக்கு அதுபோல் நடப்பதற்கு காரணமும் இருக்கிறது. இதை பற்றித்தான் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் என்றார். வானதிக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. தாம் காண்பது உண்மையா, கேட்பது உண்மையா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். பெண்களை சாதாரணமாக கூட ஏறிட்டு பார்க்காமலே போகும் வழக்கமுடைய இளவரசர் எனக்கு ஆறுதல் கூறுகிறது. உடம்பெல்லாம் சிலுக்கிறதே, இதை என்னவென்று சொல்வது? மீண்டும் மயக்கம் வந்துவிடும் போலிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டாள் வானதி. இளவரசர், அக்கா சேனைகளை காத்திருக்கின்றன, நான் போய் வருகிறேன். நீங்கள் எனக்கு செய்தி அனுப்பும்போது இந்த பெண்ணுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி அனுப்புங்கள். தாய் தகப்பன் இல்லாத இப்பெண்ணை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார். இவற்றையெல்லாம் குந்தவை தேவிதான் தோழிகள் மேல் மாடங்களில் வழியாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள். அவர்களுடைய உள்ளங்களில் பொறாமை தீயால் எரிய ஆரம்பித்தது. குந்தவை வானதியிடம் தனி அன்பு காட்டுவதை அவர்களால் பொறுக்க முடியவில்லை. குந்தவை தேவி அதற்கு பிறகு தன் கற்றறிந்த கல்வியையும் கலைகளையும் வானதிக்கு கற்பித்தாள். எங்கே சென்றாலும் கூடவே அவளை அழைத்துச் சென்றாள். நந்தவனத்துக்கு அவளை அடிக்கடி அழைத்துச் சென்று குந்தவை அவளிடம் அந்தரங்கம் பேசினாள். தன் இளைய சகோதரனுடைய வருங்கால மேன்மையை குறித்துதான் கண்டு வந்த கனவுகளை எல்லாம் அவளிடமும் சொன்னாள். அதையெல்லாம் வானதியும் கவனமாக கேட்டாள். மேலே கூறிய நிகழ்ச்சிக்கு பிறகு வானதிக்கு இன்னும் 4-5 தடவை உணர்வு இழந்து மூச்சடைந்தாள். அப்போதெல்லாம் குந்தவைதான் ஒவ்வொரு தடவையும் உணர்வு திரும்ப வைத்து அவளுக்கு தைரியம் கூறினாள். இதையெல்லாம் பார்த்த மற்ற பெண்கள் பொறாமையடைந்தனர். அதனால்தான் குந்தவையும் வானதியும் குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போன போது அவர்கள் அவ்வாறெல்லாம்